என் தங்கமே, நீ எங்கிருந்தாலும் சரி, இன்று இந்த கருப்பன் வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் எக்காரணத்தை கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே. கருப்பன் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். ஒருவேளை இன்று என் அன்பு கட்டளையை ஏற்று நீ என் வார்த்தைகளை கேட்காமல் போனாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன்னை வாழ்நாள் முழுவதும் வருத்தமடைய செய்யும். அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல வந்திருந்தேன், ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் போவது உனக்கு இழப்பு தானே. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய கஷ்டம்தானே. அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பு காட்டவோ, நேசிக்கவோ, உன்னை விசாரிக்கவோ, உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னுடைய தேவைகளை கேட்கவோ, அன்பாக பேசவோ, வலிக்குதா என்று கேட்கவோ, உனக்கு என்ன வேண்டும் என்று யோசிக்கவோ இங்கு யாருமே இல்லாத பொழுதுதான் நிச்சயமாக கடவுளின் எண்ணம் இங்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் வருகின்றது. எந்த இடத்திலும் நமக்கு ஒருவரும் இல்லை என்று நாம் யோசிக்கும் பொழுதுதான் தெய்வம் இருப்பதே நம் நினைவுக்கு வருகிறது. உண்மைதானே? அதை இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் இல்லை என்று உன்னால் நிச்சயமாக விட்டுவிட முடியுமா? என் குழந்தையே, கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறாய். பிறக்கும் போது உன்னோடு இல்லாத உன் பெயர் நீ இறக்கும் பொழுது உன்னோடு தான் இருக்கும். அதை உன்னுடைய சாவிற்கு கொடுத்து விடாமல் சரித்திரத்திற்கு நீ கொடுத்து விட வேண்டும் என்று நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதும் முழுக்க முழுக்க நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்ற முன் வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவை எல்லாமும் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கை எப்படி துவங்கியதோ அப்படியே முடிவடைகின்றது. ஒன்றுமில்லாமல் பிறந்தாய், ஒன்றுமில்லாமல் தான் போவாய். அதனால் யாரிடமும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ புன்னகை செய்ய பழகு. அப்படி மட்டும் நீ புன்னகை கொடுத்து விட்டாயானால் உன்னை விட அழகான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. உன்னை விட அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒருவர் இங்கில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்கிறாய் என்றால் நீ மாறிவிட்டாய் என்று சொல்வதை விட பல வழிகளும் வேதனைகளும் உன்னை மாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் நீ சரியாக அடியெடுத்து வைக்க வேண்டும். எவ்வளவு சம்பாதிக்கிறாய், எவ்வளவு இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்திருக்கிறாய், எங்கே வாழ்கிறாய் என்பது எல்லாமும் இங்கு முக்கியமில்லை. நிச்சயமாக நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பது மட்டும்தான் இங்கு முக்கியம். உன்னுடைய மகிழ்ச்சிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல் அல்லவா? அதிகமாக யோசிக்காமல், அதிகமாக யாரையும் நேசிக்காமல் நீ சரியென்று உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய தொடங்கிவிடு.
உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள். உனக்கு நடக்கும் நேரங்களில் இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாரும் எதையும் சொல்லி உன்னை வேதனைப்படுத்தாதபடி நீதான் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முறையாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது. முடியாதது நடக்காது என்று யார் சொன்னாலும் அதை நீ நம்பி விடாதே. என் குழந்தையே, எது உன்னால் முடியும், எது உன்னால் முடியாது என்று தீர்மானிப்பதற்கு இவர்கள் யார்? இது உன் வாழ்க்கை. நீ விரும்பியதை எல்லாமும் நான் உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முதலில் யாரையும் வெறுக்கக்கூடாது. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. குறைவாக எதிர்பார்த்து அதிகமாக கொடுக்க வேண்டும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுதும் சிரித்து நிதானமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். இவ்வளவுதான் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்களாகும். இதை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக கடைபிடித்து விட்டாயானால் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் நாம் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை இனிமேல் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது நமக்கான தேவைகளை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து எப்பொழுதும் அதை உன் வசமாக்கி விட வேண்டும். உனக்கு துணையாக நிற்கும் இந்த கருப்பன் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்க மாட்டேன். இந்த மனிதர்களைப் போல நீ படுகின்ற துன்பங்களை நான் ரசிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கென ஓடோடி வரும் இந்த கருப்பனின் அன்பை ஒருபோதும் நீ சந்தேகப்பட்டு விடாதே. மனது கொஞ்சம் வித்தியாசமானது. கிடைத்ததை நினைத்து அது ஒருபோதும் நிறைவடையாது. கிடைக்காததை நினைத்து தவித்து கொண்டிருக்கும். இதுதானே உண்மை. கருப்பன் சொல்வது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, எந்த ஒரு விஷயத்திலும் நீ முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பாயானால் இனி உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்கும். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பிடித்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று. இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை. ஆனால் இது எல்லாமுமே நீ ஆசைப்பட்டது போல உனக்கு மாறக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணத்தினால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக சரியாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும். நீ நினைத்தால் எதையும் உன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்துவிட முடியும். உன் கருப்பன் துணையிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையோ எண்ணிக்கொண்டும் எதையோ நினைத்து கொண்டும் தேவையில்லாமல் இனி கலங்கி கொண்டிருக்காதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. யாரையும் எதற்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாது. உண்மையான அன்பு இருந்தால் நிச்சயமாக அவர்களே உன்னை தேடி வருவார்கள் என்பதனை மறந்து விடாது. உண்மையான அக்கறை இருந்தால் அவர்களே உன்னோடு பேசுவார்கள். தேடாத இடத்தில் நீ இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான். உண்மைதானே என் பிள்ளை? இதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கும் தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நானாக இருக்கும் பொழுது, உன் அப்பன் இந்த கருப்பன் நானாக உன்னை தொடரும் பொழுது, உன்னை சுற்றி வந்து உனக்கு ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே. எதையோ யோசித்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இனி சரியாகவே நடக்கும். கருப்பன் உனக்காக சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள். எண்ணி கலங்கியது எல்லாமும் போதும். இனி நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் சரி, அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முடியாது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. நடக்காது என்ற வார்த்தைக்கே இங்கு நிச்சயமாக இடமில்லை. அப்படியானால் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் இந்த நேரம் கருப்பன் நான் சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பங்கெடுத்து நீ நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும்போது எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல ஒவ்வொரு மாற்றங்களையும் தேடத் தொடங்கு. மகிழ்ச்சியும் நிம்மதியும் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த 3 விஷயங்களை நீ செய்வதை முதலில் நிறுத்து. முதலாவதாக மற்றவர்களை விமர்சனங்கள் செய்வதை முதலில் நிறுத்து. இரண்டாவதாக மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை நீ நிறுத்து. மூன்றாவதாக மற்றவர்களின் மீது புகார் சொல்வதை நீ நிறுத்து. இந்த 3 விஷயங்களையும் நீ நிறுத்திவிட்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் என் பிள்ளை நீ சரியான ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் உன்னுடைய நிலையை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டிய கடமை இந்த கருப்பனுக்கு இருக்கிறதல்லவா? அதை நான் ஒரு நாளும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாகவும் நீ விரும்பியபடி உனக்கான வெற்றியாகவும் நிச்சயமாக நான் மாற்றுவேன். இந்த வாழ்க்கையில் நீ செய்த 3 தவறுகள் என்ன தெரியுமா? எல்லோரையும் எளிதாக நம்பியது உன்னுடைய முதலாவது தவறு. எல்லோரிடத்திலும் அக்கறையாக இருந்தது உன்னுடைய 2வது தவறு. யாரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்தது உன்னுடைய 3வது தவறாக நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மை, யாரையும் நீ ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்ந்ததனால்தான் இப்பொழுது இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நம்பு. இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. எதற்கும் கலங்கிடாது நின்று நீ உனக்கான ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த நிலைகளில் பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதுமே உனக்கு இந்த கருப்பனின் ஆசிகளோடு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தோன்றுகின்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் ஒன்று சொல்கிறேன். இதனை நீ எப்படி நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் என் மனதில் தோன்றியதனால் அதை என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன்.
என் குழந்தையே, மற்றவர்கள் தும்மும் பொழுது சகுனம் பார்க்கிறார்கள். இப்படி நல்ல காரியம் நடக்கும் இடத்தில் தும்மிவிட்டார்களே என்று. ஆனால் தனக்கு வேண்டியவர்கள் தும்மினால் மட்டும் 100, 200 ஆயிலே என்று அவர்கள் கூட்டி சொல்கிறார்கள். தும்மலில் ஆயுளை அதிகப்படுத்த நினைக்கின்ற இவர்கள்தான் மற்றவர்களின் தும்மலில் அவர்களை காயப்படுத்த நினைக்கிறார்கள். இதுதான் இந்த மனிதனின் இயல்பு. தனக்கு வேண்டியவர்கள் என்றால் அதற்கு ஒரு நியாயம், தனக்கு வேண்டாதவர்கள் என்றால் அதற்கு ஒரு நியாயம் என்றுதான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். என் குழந்தையே, சாக்கடையில் கல்லெறிந்தால் நிச்சயமாக அது நம் மீது படும் என ஒதுங்கி செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையாக நினைத்து கொள்கிறது. இதுதான் மனித இயல்பு. ஒரு மனிதனை சீண்டுவது நமக்கு நல்லதல்ல. இவர்களோடு பேசி நாமே நம் தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாது என்று நாம் நினைத்தோமானால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்மை பார்த்து இவர்கள் பயந்து விட்டார்கள், அதனால் தான் ஒதுங்கி செல்கிறார்கள் என்று சுலபமாக கணக்கிட்டு விடுகிறார்கள். யாரும் எதை நினைத்தாலும் கலங்க வேண்டாம். நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும். ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்துக்காகத்தான் எனும் பொழுது கொஞ்சம் நிதானமாக நடக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் நிதானமாகத்தான் அந்த மரணத்தை நாம் நெருங்குவோம் என்பதனையும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சமூகம் ஒரு பெண்ணை குழந்தை இல்லை என்பதற்காக மலடி என்ற மோசமான வார்த்தைகளை சொல்லி அழைத்தாலும் அம்மா என்று அன்போடு அவர்களை அழைக்கிறான் கோவிலின் வாசலில் வயிற்று பசியோடு இருக்கும் பிச்சைக்காரன். இதுதானே உண்மை. சமூகம் என்னவாக வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் தெய்வம் என்ன நினைக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை எல்லாவற்றையும் அழித்து மனித இனம் தன் சாவுக்கு இயற்கை மரணமே போட்டுக்கொள்வது விசித்திரமாகத்தான் இருக்கிறது. இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மனிதன் அழித்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. இதையெல்லாமும் தாண்டி ஒரு விஷயத்தை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது நம்மால் ஒருபோதும் முடியாத ஒரு காரியம் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் எல்லாமுமே இங்கு உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்கும் இடம் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக நான் பரிசாக கொடுப்பேன். உன்னால் காக்க முடியாத இரகசியங்களை இன்னொருவர் எப்படி காப்பாற்றுவார் என்பதனை முதலில் புரிந்து கொண்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை எல்லாமும் இனி ஒவ்வொருவரிடமும் நீ சொல்ல முடியும் என்பதனை மறந்துவிடு. எல்லா இடத்திலும் உனக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கெடுத்தாலும் குழம்பி நிற்காதே. உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கெடுத்தாலும் நீ வருந்தாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் நேரம் இது. கருப்பன் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளையை அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்பொழுதுமே மனதில் நிறுத்த வேண்டும். அது என்னவென்றால், இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்திவிட்டது. இதனை நான் அறிவேன். இதனை நான் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வேன். தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை விட அர்த்தமுள்ள அமைதியாக இருந்துவிட வேண்டும். அந்த அமைதியில் இருக்கக்கூடிய அர்த்தம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு நாள் புரியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் நின்று உன்னை எந்த இடத்திலும் வாழ வைக்க துணிந்து விட்டேன். அதனால்தான்
எங்கிருந்தாலும் சரி, இன்று இந்த கருப்பனின் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேன். பெற்றவர்களுக்கான சந்தோஷம் நிச்சயமாக வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே இன்று நல்லதை நடத்த இந்த வாழ்க்கையில் அப்பன் இந்த கருப்பனின் அருளோடு வெற்றியை தொடப்போகிறார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.